நம்ம ஒருத்தருக்கு வந்து நன்மை செய்திருப்போம், நம்ம மூலமாக அவர்கள் நிறையா நன்மை பெற்றிருப்பாங்க, நிறையா ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பாங்க. அவங்க நம்மளை வந்து என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. அது வந்து ஒரு அம்பு. ஏன்னா உனக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், என்னைய மறந்துட்டியே அப்படின்ன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு அம்பு. இவனுக்கெல்லாம் நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், ஆனால் நம்மளை யோசித்து பார்க்குறான், நினச்சி பார்க்குறானான்னு பாரு. நம்மளை நினைக்கிறதே இல்லை, நம்மளை பற்றி யோசிக்கிறதே இல்லை, இப்படிலாம் வந்து இருக்கு. அப்படி வந்து என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம நினச்சி பார்க்கும்போது அது ஒரு ஏரோ, அது நம்மளை வந்து தாக்கும். யோசிக்க மாட்டானே, நம்மளை பற்றி நினைக்க மாட்டானே, நம்மள்கிட்ட எவ்வளோ நன்மையை வாங்கினான் அப்படின்ட்டு நம்மளுக்கு இருக்கும். அது ஒரு ஏரோவாக நம்மளை வந்து குத்தும். ஆனால் அதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. யோசேப்போட வாழ்க்கையில் அது உங்களுக்கு தெரியும். 40வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே சிறைச்சாலையில் வந்து உள்ள 2 பேர் இருக்காங்க. பானபாத்திரக்காரன் ஒருத்தன் இருக்கான், சுயம்பாயிகளின் தலைவன் ஒருத்தன் இருக்கிறான். இந்த 2 பேரும் ஒரு கனவு காண்றாங்க, சொப்பனம் காண்றாங்க. அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு வந்து என்ன பண்ணுறாரு, விளக்கம் கொடுக்குறாரு. விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் யோசேப்பு வந்து 14வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். 40:14 ஆதியாகமம் 40:14, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படி சொல்கிறான். நீ பானபாத்திர காரன், உனக்கு நீ அந்த தண்ணி ஊற்றி கொடுக்குறல, திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்குற பொறுப்பு திரும்ப உனக்கு கொடுப்பாங்க. அவனை சுயம்பாயிகளின் தலைவன் தான் உண்மையிலே குற்றவாளி. அவனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, தூக்கு போட்டுருவாங்க, அவனை தூக்கில் போட்டுருவாங்க. நீ வந்து என்ன பண்ண போகிற, அரண்மனைக்கே திரும்ப போக போகிற, பார்வோன்கிட்ட போய் திராட்சை ரசத்தை திரும்ப என்ன பண்ண போகிற, ஊற்றி கொடுக்க போகிற. அப்போது என்ன மறந்துடாதடா, நான் உனக்கு செய்த நன்மைகளை என்ன பண்ணிடாத, மறந்துடாத. உனக்கு தீர்க்க தரிசனமாக நான் சொல்லியிருக்கிறேன், நீ திரும்ப அரண்மனைக்கு போவேன்னு நான் வந்து என்ன பண்ணுறேன், தீர்க்க தரிசனமாக நான் வந்து சொல்கிறேன். நான் இங்கே ஜெயிலில் இருந்தப்போ நான் உன்னைய நல்லா தான் என்ன பண்ணிக்கிட்டேன், பார்த்துக்கிட்டேன், நம்மகிட்ட தான் பொறுப்பு இருந்துச்சு, உன்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு, நீ வாழ்வடைந்து இருக்கும்போது, நீ நல்லா இருக்கும்போது, நீ அரண்மனையில் போய் நல்லா வாழும்பொழுது என்ன பண்ணாத, என்ன மறந்துடாத, என் காரியத்தை என்ன பண்ணு, பார்வோனுக்கு அறிவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து என்னை எப்படியாச்சும் விடுதலை ஆக்கிற, இந்த சிறைச்சாலையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாடா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். ஆனால் அவன் வந்து என்ன பண்ண மாட்டான். 23ஆம் வசனம் பாருங்கள். பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அங்கே அரண்மனைக்கு போய் நல்லா வாழ்ந்திருக்கும்போது, ராஜாவுக்கு நல்ல திராட்சை ரசம்லாம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, எப்போயுமே யோசேப்போட நினைப்பே பானபாத்திரக்காரனுக்கு என்ன பண்ணல, வரவே இல்லை. யோசேப்பு அவனுக்கு எவ்வளோ தூரம் தீர்க்க தரிசனம் சொல்லி அவனுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறான். ஆனால் பானபாத்திரக்காரன் என்ன பண்ணல, யோசேப்பை நினச்சே பார்க்கல, மறந்துட்டான். ஸோ இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒருத்தவங்களுக்கு நம்ம நிறையா என்ன பண்ணியிருப்போம், நன்மை செய்திருப்போம், அவங்க நம்மளால் நிறையா பலன்களை பெற்றிருப்பாங்க, நிறையா நன்மைகளை பெற்றிருப்பாங்க நம்ம மூலமாக. அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகும்போது, இல்லை நல்லா இருக்கும்போது, நல்லா வாழ்ந்துருக்கும்போது நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, நம்மளை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு குடும்பம் அங்கே இருந்துச்சே, அவங்க நம்மளுக்காக நல்லா ஜெபம் பண்ணாங்களே, அவங்க நம்மளை நல்லா நடத்துனாங்களே அப்படி சொல்லி யோசிச்சே என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய லைஃபு, அவங்களோட காரியம், எதிர்காலம் அப்படின்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இங்கே கடந்து வந்த பாதையில் யார் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க, யார் நமக்காக ஜெபம் பண்ணாங்க, நம்மளுக்கு யார் நிறைய உதவிகளை செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, யோசிச்சே பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் வந்து என்ன பண்ணலாம், அப்படி இருக்கலாம். நீங்கள் நிறையா அவங்களுக்கு தெரியாத காரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க, சப்ஜெக்டு விஷயத்தில் வந்து நிறையா வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அவன் ஒரு வேளை ரொம்ப புவராக இருக்கலாம், ஒரு ஏழையாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு வாங்குகிற நேரத்தில் அவனுக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் நிறையா வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். பென்சில், பேனா ஏதாச்சும் என்ன பண்ணிடலாம், வாங்கி கொடுத்துட்டே இருந்திருக்கலாம். எல்லாம் படிப்பெல்லாம் முடிஞ்சு நீங்கள் இப்போ படிச்சு தான் இருக்கிறீங்க, ஒரு வேளை படிப்பெல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் உதவி செய்தவன் உங்களை விட பெரிய ஆளாயிட்டான்னு வைங்களேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவன் நம்மளை நினைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? நம்மளோட பெரிய ஆளாயிட்டான், நம்மளுக்கு ஏதாச்சும் அவன் வந்து உதவி செஞ்சால், உதவினா இந்த பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு அவன் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவன் உங்களை கண்டுக்கவே மாட்டான். அவன் உங்களை பற்றி நினப்பு அவனுக்கு இல்லவே இல்லை.
நீங்கள் உதவி செய்ததெல்லாம் அவன் நினச்சியோ பார்க்கல, அப்படி கண்டு காணாமல் போயிட்டுருக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை அந்த அம்பு வந்து உங்களை குத்துற மாதிரி இருக்காது பயங்கரமாக? அவனை பார்க்குறப்பெல்லாம் எவ்வளோ நன்மைகளை பெற்றவன் இப்படி போகிறான் பாடுறா, கண்டுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும். அது அப்போ வந்து அது உங்கள் நெஞ்சில் அம்பு பாயிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கடந்து போகணும். அல்லேலூயா. அதெல்லாம் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே யோசேப்பு வந்து அப்படி நினச்சிட்டு, இவ்வளோ தூரம் பானை பாத்திரக்காரனுக்கு உதவி செஞ்சுருக்கோம், இவன் போய் நல்லா அங்கே போய் வாழ்ந்துருக்கான், நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி கொடுத்துட்ருக்கிறான் ராஜாவுக்கு, நம்மளை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறானா என்ன? ஆனால் சொல்லவே இல்லை, ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் ஏதோ ஒரு வருஷத்தில் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், ஆகா நம்மளும் ஒரு சொப்பனம் கண்டான், அதுக்கு தானே அவன் அர்த்தம் சொன்னான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா வந்து சொப்பனம் கண்டு அதுக்கு விளக்கம் கேட்குறப்ப எந்த ஒரு மந்திரவாதிகள், எந்த ஒரு குறி சொல்கிறவங்க யாருக்கும் அந்த இடத்துல வந்து அதை அர்த்தம் சொல்ல முடியல. அப்போ ராஜா வந்து ரொம்ப குழம்பி போய் இருக்கிறப்ப அப்போ தான் பானை பாத்திரக்காரனுக்கு நினப்பு வருது, ஆகா நம்மளுக்கு சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னானே, சிறைச்சாலையில் இருக்கிறானே, அவனை நினைவு போட்டுக்கிறான். அப்பொழுது தான் அப்போ பாருங்கள், அவ்வளோ வருஷம் அவன் சிறைச்சாலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அவன் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருப்பான். என்ன தான் நல்ல ஒரு பொசிஷனில் அங்கே இருந்தாலும் இருக்கிறது எது? சிறைச்சாலையில் இருக்கிறானே. ஸோ அதில் தானே வெளியில் வரணும்னு ஆசைப்பட்றான். அதை வந்து செய்யாமல் பல வருஷங்கள் ஆகிட்டே அப்படி சொல்லி அப்போ அந்த வருஷங்கள்லாம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா யோசேப்பு. ஆனால் யோசேப்பு மனமடிவாகலை. அல்லேலூயா. அதனால் இன்ஆக்டிவாக ஆகிடலை, செயலிழந்து போகலை. சொல்கிறானா இல்லையா டெய்லி ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க அதே யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்தானா இவன் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துட வேண்டியதுதான். ஆனால் அப்படியெல்லாம் வந்து யோசேப்பு அதை யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கவில்லை. அவன் சொல்லுவானா, இன்றைக்கி சொல்லிடுவானா, இப்போ இந்த டைமில் ஊற்றி கொடுக்க போவானே இப்போ சொல்லிடுவானா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தானா இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது இங்கே சிறைச்சாலையில். ஆனால் இவன் சிறைச்சாலையில் அதே பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறான், அவன் அதே தலைவனாக இருக்கிறான். தலைவனாக இருந்து தான் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் சிறைச்சாலை தலைவன் டு எகிப்துக்கு பிரைம் மினிஸ்டராக மாறுறாரு. ஃபஸ்ட்டு வந்து இவரோட இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவ் டு பிரைம் மினிஸ்டர் தான் இவரோட ஜேர்னியே. ஒரு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு வந்தவன் தான். அந்த ஸ்லேவாக இருக்கிறான், அடிமையாக இருந்துட்டு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு என்ன பண்ணுறாரு, உயர்கிறாரு யோசேப்பு. அப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போகிறப்ப, பிரதமர் லெவலுக்கு போகிறப்போ, அது போகிறதுக்கு முன்னால் எவ்வளோ அம்புகள் அவரை நோக்கி பாய்ந்திருக்கும். எல்லா அம்புகளையும் வாங்கிட்டு தைரியமாக பயப்படாமல், மனமடி வாகாமல், சோர்ந்து போகாமல் முன்னேறிக்கிட்டே வந்து பிரதமர் சீட்டில் போய் உட்காந்துட்டார் யோசேப். அந்த அளவுக்கு கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனை என்ன பண்ணுறாரு, உயர்த்துக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம்.